தமிழ் சினிமால இந்தியன் சினிமால இருக்கிற இப்போ எல்லா பெரிய ஹீரோயும் மேல கை வச்ச ஒரே ஆள் அது நீங்க தான் அப்படின்னு சொல்லலாம். ஆமா தானே சார்? எல்லாத்தையும் போட்டு அடி அடின்னு ஆக்சுவலா அடிச்சு. கன்னடத்துல பெரிய ஹீரோஸ் கூட நடிக்கல. எல்லாமே வந்து அப்கமிங் ஹீரோஸ், கிஷோர் சார், புதுமுகம் இந்த மாதிரி ஹீரோக்கள் கூட தான் நடிச்சிருக்கேன். மற்றபடி மலையாளத்துல எல்லா டாப் ஹீரோஸும் நடிச்சாச்சு. தெலுங்குலயும் ஆல்மோஸ்ட் எல்லா டாப் ஹீரோஸ்லயும் நடிச்சாச்சு. தமிழ்லையும் எல்லா கூடயும் நடித்தேன். விமல் சார் கூட தான் நடிக்கல தமிழில் இன்னும். அவர் நான் நேரில் கூட பார்க்கறதில்ல நினைக்கிறேன் அவரோட வீடியோ. சார் பர்சனலா ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாரி ஒண்ணு. என்னன்னா, இவ்வளோ வருஷமா ஃபீல்ட்ல இருக்கீங்க. அ தமிழ் சினிமா இன்னும் உங்கள ப்ராப்பரா யூஸ் பண்ணலையோ அப்படின்ற என்னைக்காவது நெனச்சிருக்கீங்களா சார்? தமிழ் சினிமா யூஸ் பண்ணதுனால தான் மற்ற லாங்குவேஜ்லேருந்து என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ரைட். மற்ற லாங்குவேஜ்காரங்களுக்கு எனக்கு தெரியுதுன்னா தமிழ் சினிமா நடிச்சதுனால தானே. ஸோ அதனால் இத்தனை வருஷமாக என்னை வந்து சின்னதோ பெருசோ என்னை வந்து வளர்த்து விட்டது தமிழ் சினிமா தான். ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்து மற்ற லாங்குவேஜ்லேருந்து கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் பெரிய கேரக்டரில் பண்ணல அப்படின்னா அந்த வருத்தம் எனக்கும் இருக்க தான் செய்யுது. ஆனால் பெரிய கேரக்டரில் மெயின் ஹீரோவே நிறைய படம் பண்ணியிருக்கேன். அதான் சொன்னேன் இல்லையா, 25-30 படம் இன்னும் ரிலீஸ் ஆகலன்னு. அதில் அந்த படங்கள்லாம் உள்ளே இருக்குது. ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுனால நம்ம இயக்குநர்களுக்கெல்லாம் வந்து நானும் முக்கிய வில்லன் கேரக்டர் கொடுத்தா பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் வரல. இப்போ அதர் லாங்குவேஜ் படம்லாம் பண்ணதை சில பேர் பார்த்துட்டு தான் இப்போது சில டைரக்டருங்களாம் முன் வந்து சரி இவருக்கும் நல்ல கேரக்டர் கொடுத்தா பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சு இப்போது சமுத்திரகணி படத்தில் ஒரு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு அப்பாவா ஒரு அருமையான கேரக்டர் வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி டைரக்டர் ஆர் கண்ணன் சார் வந்து அவரோட படத்தில் எல்லாமே 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் வரும். ஆனால் இண்டிவிஜுவல் கேரக்டர் வரும். ஹீரோ கூடவோ வில்லன் கூடவோ சும்மா வராமல் எனக்கு இண்டிவிஜுவலாக வரும். அந்த 10 நிமிஷம் என் சீனாக இருக்கும். அந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆகாமல் இண்டிவிஜுவல் கேரக்டராக பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி தான் நம்ம லோகேஷ் நம்ம ரஞ்சித் சாருடைய நீலம் ப்ரொடக்ஷனில் ஜிவி பிரகாஷ்குமார் சார் நடிக்கிற படம் பேர் வெக்கை. மோசஸ்ன்னு புது இயக்குனர். அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு படத்தை அங்கங்கே ஒரு 7-8 சீன் வரும். அது தனியாக ஒரு கேரக்டராக இண்டிவிஜுவலாக ஒரு கேரக்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து இயக்குநர்கள்லாம் சரி நம்மளும் நடிப்போம் கொடுத்தா அந்த கேரக்டர் பண்ணுவான்ற நம்பிக்கை ஏற்பட்டு என்ன கொஞ்சம் லேட்டாக அந்த நம்பிக்கை வந்துருக்குது. ஆனால் இருந்தாலும் இப்போவாது வந்து நான் சந்தோஷப்படுறேன்.